ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அம்முக்குட்டி டைரி. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இதை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சின்ன சின்னதாக எவ்வளோ அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், தொக்கு பத்துக்கு வரணும். அதனால் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சாதத்துக்கு பத்தாது, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, தொக்கு பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேருங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேக வச்ச ரைஸ் வச்சுருக்கேன், எடுத்து தனித்தனியாக உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இந்தமாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் பெரிய சைடிஷ்லாம் தேவையில்லை. அப்பளம் இந்தமாதிரி வத்தலை ஏதாச்சும் இருந்தால் கூட போதும். சட்டுன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.